குக்கரில் சாதம் வடிக்கும்போது உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு வேணுமா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 1½ கப் ரைஸுக்கு 1½ கப் தண்ணி, 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு 2 விசில் வந்தோ எடுத்து இப்போ பாருங்கள், ஒட்டவே ஒட்டல பாருங்கள். சாதமும் நமக்கு எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரைஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குக்கர் நாம் மூடி வச்சு வேக வைக்கும்போது என்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இறக்குனதுக்கு அப்புறமா 2 விசில் வந்து இறக்கணும். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி வச்சு நாம் என்ன செய்கிறோம், சாதத்தை எடுத்துடுறோம். எடுக்கும்போது 2 விசில் வரணும். 2 விசில் வந்த உடனே அந்த குக்கரை இறக்கி ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா சாதமும் நமக்கு கெட்டு போகாது. அதே நேரம் நல்ல உதிரி உதிரியாக ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி ஆற வச்சு நம்ம எடுத்தோன்னா ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு ரைஸ் கூட நமக்கு இந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. பாத்திரமும் பார்க்குறதுக்கு பளபளப்பாக ரொம்ப நல்லா புது பாத்திரம் மாதிரியே இருக்கும் பாருங்கள். குக்கரில் ஒட்டாமல் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணலாமே. பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க இது. ஃபாலோ பண்ணிக்கோங்க.